சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் எண்ணல் செய்த கருட்பெருமாடல் எல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகம் எங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவாயம் மன்னல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார் மங்களனன் மனம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடற் புராணத்தில் 64 லீலைகளையும் பரஞ்சோதி முனிவர் அங்கேற்கண்ணி அம்மையாகி மீனாட்சி அனுகிரகம் பண்ணினபடி தான் அனுபவித்ததை நமக்கு வழங்கியிருக்கார். அது பூர்த்தியான உடனேயே அகஸ்தியர் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் இதை சொல்லி பூர்த்தி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி 64வது படலத்தை முடிக்கிறார். 65வது படலம்ங்கிறது அர்ச்சனை படலம்னு பேர். இதில் குறிப்பாக மதுரையில் பண்ண லீலைகள்ங்கிறாப்பில் எதுவும் சொல்லப்படலை. ஆனால் அந்த படலம் ரொம்ப பெருசு. என்ன, பாரத தேசத்தில் பிரதான சிவக்ஷேத்திரங்கள் எல்லாம் இல்லை, எல்லாம்னா சொல்லியே மாளாது. பிரதானமாக உள்ள சிவக்ஷேத்திரங்களை அகஸ்திய பகவானுடைய வழிகாட்டுதல்னால வசிஷ்டர் முதலான ரிஷிகள்லாம் ஆகாச மார்க்கமாக வந்து தரிசனம் பண்ணுறான். பண்ணிட்டு எல்லாரோடையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணி வைக்கிறாருங்கிறதோட திருவிளையாடற் புராணம் பூர்த்தியாகுது. இந்த அர்ச்சனை படலம்ங்கிறது அதுதான். இதை அவர் காட்டினபடிக்கே அந்தந்த ஸ்தலத்துக்கு உண்டான ஸ்தல புராணங்கள்னு இருக்கும் இல்லையோ. மகாபிரிவா சொல்கிறா 18 புராணங்கள் எவ்வளோ வஸ்தியோ அவ்வளோ வஸ்தி ஸ்தல புராணங்கிறார். நான் ஸ்தல புராணங்களில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சமயத்தில் நம்ம சொல்கிற புராணங்களில் இருக்காது. ஆனாலும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டுங்கிற பெரியவா. அந்தந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு புராணம் இருக்குது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிறா. இப்போது ராமேஸ்வரத்தை பற்றி நாயன்மார்கள் பாடியிருக்கான்.
வைஷ்ணவபரமாக இருக்கிறவா ராமாயணத்தில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, ராமேஸ்வரங்கிற ஸ்தலமே இல்லைன்னு சொல்லிடுவாள். அங்கே என்ன விசேஷம்னா தனுஷ்கோடி விசேஷம். ராமச்சந்திர பகவான் வந்து சேதுபந்தனம் பண்ணினார். அப்புறம் போயிட்டு வந்தவுடனே இந்த பாலம் வேறு விதமாக பயன்பட்டுவிடப்படாதுன்னு தனுஷோடைய முடி கடைசி கோட்டினால் தட்டினார். அதனால் தனுஷ்கோடின்னு பேர் வந்ததும்பா. விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண இடம், அது மாதிரி விசேஷங்கள்லாம் உண்டு. அது ஒரு சிவஸ்தலம்னு ஒத்துக்காதவா இருக்கா, இவ்வளோ பெரிய கோவில் இருக்கிற ஸ்தலத்தையே. ஆனால் ஸ்தல புராணம் இருக்குது, நாயன்மார்கள் பாடியிருக்கா. சிலப்பதிகாரத்தில் அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுறது. இளங்காவடிகள் சைவரும் இல்லை, வைஷ்ணவரும் இல்லை, சவணர். தமிழ் இலக்கியங்களில் அதுக்கு பிரமாணங்கள் இருக்குது. ஆனால் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாள். ராமாயணத்தில் ஒரே ஒரு இடத்துல ராமச்சந்திரமூர்த்தி ராவண வதமானவனே சீதையை கூட்டிட்டு புஷ்ப விமானத்தில் வரும் பொழுது, இந்த பாரு இங்கே தான் சேதுபந்தனம் கட்டிட்டு இங்கே தான் தர்பசேனத்தில் நான் வந்து தர்பையில் படுத்துட்டு வருண பகவானை பிரார்த்தனை பண்ணேன் அப்படி சொல்கிறத, இந்த இடத்துல தான் எனக்கு சிவப்பிரசாதம் கிடச்சிதுன்னு சொல்கிறார். அது வால்மீகி ராமாயணத்துலேயும் இருக்குது. அதை அவன் மறுக்க முடியாது, மறுக்கிறவா யாரும் மறுக்க முடியாது. அவன் என்ன சொல்கிறான், அந்த ஒரு வார்த்தையை வச்சுன்னு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கிட்டான்னு சொல்கிறான். அப்படி உண்டாக்க முடியாது. அது ஸ்தல புராணங்களும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். புராணங்களோட அடிப்படையை புரிஞ்சுட்டோம்னா புராணங்களால் டிபேட் பண்ணவே மாட்டான். ஒரு பரபிரம்மம் வெவ்வேறு ரூபம் எடுத்து தன்னோட தானே விளையாடிக்கிறது தான் புராணம். பிரபஞ்ச சிருஷ்டியே அப்படி தான் சொல்லப்படுறது. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், ஆட்டுவிப்பவன் நீ, ஆடல் காண்பவன் நீ, ஆட்டமும் நீ, இல்லையா? அதுதான் ஞான நிலை. நம்மளை பகவான்கிட்டேருந்து செப்பரேட் என்டிட்டியாக நினைக்கிறத இவ்வளவு ப்ராப்ளமும் வருது. என்னைக்கு இந்த சோத்து துருத்தின்னு சொல்லுவாங்க, இதை தூக்கி போட்டுட்டு சாமிகிட்ட சேர்ந்துட்டோமோ அன்றைக்கி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இல்லையா? அது புரியாத மட்டுக்கும் இது பெருசா அது பெருசா, நீ வஸ்தியா நான் வஸ்தியா, உங்கள் மடம் பெருசா எங்கள் மடம் பெருசா, எங்கள் சாமி பெருசா உங்கள் சாமி பெருசான்னு அர்த்தமில்லாத சண்டைகள் வரும். அதாவது சமபாவனையோடு பார்க்குறவா எல்லா ஸ்தலபுராணங்களையும் ஏற்றுப்பான், எல்லா தேவதாமூர்த்திகளையும் ஏற்றுப்பான். அப்படி ஸ்தலபுராணத்தில் உள்ள தகவல்கள் சொல்லி இந்த சுவாமி யாரோட தபஸுக்காக வந்தார், என்ன காரணமாக வந்தார், யார் இந்த ஸ்தலத்துக்கு திருப்பணி பண்ணா, சுவாமி பேர் என்ன, அம்பாள் பேர் என்ன, அங்கே வேறு என்ன, ஒரு ஸ்தலத்தில் ஒரு விசேஷம் உண்டு, அங்கே என்ன மூர்த்திகள் இருக்குது, என்ன விசேஷம், அங்கே எந்த நாயன்மார் வந்து பாடியிருக்கார், யாருக்கு அனுகிரகம் கிடச்சிருக்கு, இப்படி பார்த்துண்டு இந்த அர்ச்சனை படலத்தை சொன்னோம்னா திருவிளையாடு புராணத்தில் ஆன நேரத்தில் பாதி நேரம் இதுக்கே ஆகிடும். அப்படி சொல்கிறதுக்கு இப்போ நமக்கு அவகாசம் இல்லை. அதில் உள்ள விஷயங்களை சொல்ல போகிறோம். அதை எப்படி வேணாலும் நம்ம விரிவாக்கி பின்னாடி அனுபவிக்கலாம். முந்தின படலத்தை சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறார். கன்னி தன் வதுவை கரிகளாய் லிங்க கடவுளும் கவை கருங்கோட்டு வன்னியும் படுநீர் கூவலும் வந்த வழி இது. தன்னுடைய பர்த்தாவாக வரவேண்டியவர் பாம்பு தீண்டி இறந்து போனதுனால துக்கப்பட்டு அழுது ஞானசம்பந்த மூர்த்தியால் அனுகிரகிக்கப்பட்டு இறந்து போனவனுக்கு உயிர் வந்து சம்பந்த மூர்த்திகளே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த திருப்புறம்பேத்தில் இருக்கிற பரமேஸ்வரனும் வன்னிமரமும் கிணறுமே சாட்சின்னு சொல்லி அது மதுரையில் வந்து இறங்கினதை சொன்னோம் அப்படிங்கிறார். அடுத்தது இப்போ என்ன சொல்ல போகிறோம், மதுரை நாயகனை சென்னையில் வைத்த முனிவனை பூஜை செய்து மாதவரோடு ஒருங்கு எய்து பன்னிரமலர் தூய் ஆலவாயனை பரவிய பரிசது பகிர்வாம். இப்பேற்பட்ட ஆலவாய் அண்ணலை பற்றி சொன்னேளே, நாங்கள் கேட்டுவிட்டு இங்கே கைலாசத்தில் இருக்க முடியுமா? ஒரு ஸ்தலத்தோட பெருமையை கேட்டுவிட்டா உடனே போகணும்னு தோணணுமோ இல்லையோ? அப்படி எங்களுக்கு தோணி எடுத்தோம், நீங்களும் கூட வாங்கோ, சாமிக்கு முறைப்படி அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவன் சொல்ல அகஸ்தியர் சந்தோஷப்பட்டார். அவளுக்கு அவர் பண்ணினது என்ன,
அனுக்கிரகம் ஞானம், அதுக்கு போதம்னு பேர். போதம்னா ஞானம்னு அர்த்தம். போதனை பண்ணுற ஞானிகள்லேயே சிரேஷ்டமானவர்ங்கிறதான போதேந்திராள்னு பேர் அவருக்கு. இந்திரான்னா தலைவன் அர்த்தம். போதேந்திராள் அப்படின்னா ஞானிகளில் சிரேஷ்டமானவர்னு அர்த்தம். இதில் போத ஆனந்தங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான ஆனந்தன்னு அர்த்தம். போத ஆனந்த தனிக்கடல் பருகும் புயல் புரை முனிவனை. சமுத்திரத்தில் நிறைய ஜலம் இருக்கு. சூரியனோட உஷ்ணத்தினால மேகம் வந்து அந்த நீர் அப்படியே பருகி மழை மேகமாகி மழை பொழியிறது இல்லையா? அப்படி சிவஞான போதங்கிற அந்த சாகரத்திலேருந்து உள்ள அற்புதமான விஷயங்கள்லாம் ஒரு மழை மேகம் போல கிரகிச்சுருக்கிற அகஸ்தியருங்கிற. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. கடலில் இருக்கிறத பருகினார்னு ஒரு அர்த்தம், மேகமாக இருந்து. வாஸ்தவத்தில் என்ன, கடலையே ஆச்சமனம் பண்ணவர் தான் அவர். லேசுப்பட்ட ஆள் இல்லை அகஸ்தியர். சமுத்திர ஜலத்தையே ஆச்சமனம் பண்ணி அச்சுதாக்கு ஆயிடுத்து, ஆனந்தா கோவிந்தாக்கு இல்லைன்னு ஆள் அவர். அதனால் அப்பேற்பட்ட முனிவரை வசிஷ்ட மாதவனாது முனிவரும் லோபாமுத்ரை தன்னோடும் வரித்து. ரிஷிகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ ரிஷி பத்தினிகளுக்கு அத்தனை முக்கியத்துவம். பிரம்மயக்கியத்தை நம்ம பண்ணுறோமே, ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறோம், ரிஷி பத்தினிகளுக்கு பண்ணுறோம். காரணம் என்ன? இவா இப்படி தபஸ்விகளாக இருக்கிறதுக்கு அவா தான் காரணம். இவா தபஸ் பண்ணினா, அவா தபஸ் பண்ண விட்டா. சாரதாதேவிக்கு கல்யாணம் ஆகும்போது 5 வயசு, பரமஹம்சருக்கு 23 வயசு. கற்பனையே பண்ண முடியாது இன்னைக்கு. அதுக்கப்புறம் பிறந்தாத்துக்கு போயிட்டா. 7 வயசில் ஒரு தடவை புக்காத்துக்கு வந்தா. அப்புறம் திருப்பியும் ஒரு 11 வயசில் வந்தா. ஒரு நாள் 2 நாள் எடுத்துட்டு திருப்பி கூட்டின்னு போயிடுவா. 18 வயசான உடனே திருப்பி அவரோட வாழறதுக்கு வந்தா. அப்போது அவர் கேட்குறார், அக்னி சாட்சி அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சரீரம் உனக்கு சொந்தமானது, என்னுடைய விருப்பத்தை நீ கேட்பாயானால் லௌகீக வாழ்க்கை வாழ விரும்பாமல் தெய்வீகமாக வாழணும்னு விரும்புகிறேன். ஆனால் உனக்கு உரிமை இருக்குது, நீ சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேங்கிற பரமஹம்சர். என்னை லௌகீகத்துக்கு நீ இழுக்கணும்னு நினச்சா அதுக்கு நான் உடன்படுறேன், இல்லை என் போக்கில் விட்டியானால் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சாய்ஸ் கொடுக்குறார். சாரதாதேவி சொல்கிறா, உங்களை நான் ஏன் கீழே இழுக்கணும், உங்களோட முதல் சிஷ்யையாக என்னை ஏற்றுக்கோங்கன்னு நமஸ்காரம் பண்ணான். அதனால் கதாதர சாட்டர்ஜிங்கிறவர் ராமகிருஷ்ண பரமஹம்சராக கிடைச்சதுக்கு யார் காரணம்னா, ராமகிருஷ்ண கதப்பிராணாம் தன்னாம ஸ்ரவணப்பிரியாம் தத்பாவ ரஞ்சிதாக்காராம் பிரணமாமி முகுர் முகுகுன்னு அபேதானந்த சுவாமி எழுதினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு அற்புதமான தபஸுக்கு காரணமானவள் அவள் இல்லையா? அதனால் ரிஷிகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரிஷி பத்தினிக்கு கொடுக்கணும். லோபாமுத்திரையோடு சேர்த்து அகஸ்தியரை உட்காத்தி வச்சு அவள் 2 பேருக்கு பாத பூஜை பண்ணி சந்தனம் பூசி கஸ்தூரி திலகமிட்டு தூபதீப உபசரணைகள்லாம் காட்டி குரு பத்தினியாக வரிச்சு எல்லா ரிஷிகளும் பூஜை பண்ணுறா. அதுக்கப்புறம் அவள் கேட்குறா, கோட்டம் சிலை குனித்த கூடல் பிரானாடல் கேட்ட அம்சவி படைத்த பேரடைந்தே. மேருவ வில்லா வளைச்ச பரமேஸ்வரோட லீலைகளை நீங்கள் சொல்ல 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 ஆனந்தமாக கேட்டுட்டு இருந்தோம். நீங்களே ஏதோ நிறுத்தி விட்டேன், நாங்கள் நிறுத்த சொல்லலை. 64 லீலை சொல்லிவிட்டேன், இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாள். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ கேட்டுட்டோங்கிறதுனால அந்த சுவாமியை பார்க்கணும்னு எண்ணம் வந்துடுத்து. கேட்டபடி நாட்டம் கழிப்ப நறுமலர்த்து உய்ய கண்டு இறைஞ்ச வெட்டங்கள் யாங்கள் என ஓதினார் மைத்தவரே. எங்களுக்கு அந்த தரிசனம் பண்ணி வைங்கோன்னு சொல்ல அகஸ்தியர் முகம் மலர்ந்து, நானே இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்களை ஹாலாசியத்தை கூட்டின்னு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் கேட்டுவிட்டேன். ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி கேட்டுவிட்டு அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும். அந்த க்ஷேத்திரத்தில் உட்கார்ந்துண்டு அதை பற்றி திருப்பியும் கேட்கணும், அதை உள் வாங்கிக்கணும், அசை போடணும் இல்லையா? ஏதோ போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது. அந்த க்ஷேத்திரத்தோட மகாத்மியம் பூரா நமக்குள்ளே வந்துடணும். சரியாக சொல்லப்போனால் அந்த க்ஷேத்திரம் நமக்குள்ளே வந்துடணும். அதுதான் தரிசனம் இல்லையா?
ஒரு கலோக்கியல் எக்ஸாம்பிள் கொடுக்கணும், பிளாட்டிங் பேப்பர் போட்டால் இங்கு உறிஞ்சிடாப்பர் உறிஞ்சிடணும் உள்ளுக்குள்ளே. சுவாமி உள் வாங்கிக்கணும், மகிமை உள் வாங்கிக்கணும். தரிசனம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், நீங்கள் கேட்டுவிட்டு. பண்ணான் மறை முடியும் தேரா பரசிவனை எண்ணால் அளவிறந்த எக்கலையால் கண்டும் உள கண்ணால் அறியாதவர் வீட்டு இன்பம் காண்பரோ மண்ணாதி ஆறாறு நீத்த தனி மாதவரே. வேதங்களே எங்களால் பூர்ணமாக அவரை பற்றி சொல்ல முடியலன்னு ஓஞ்சு போயிடுத்தே, அவரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுன்ற முடியுமோ? முடியாது இல்லையா? வேதபாராயணம் பண்ணிண்டு சுவாமி ஊர்வலம் வரும்போது பின்னாடி தானே வருவாவா? வேதங்கள் தேடிண்டு போகிறது சுவாமியான அர்த்தம். அதுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஏதோ டெஃபினிஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறதே தவிர இப்படித்தான்னு சொல்ல முடியாது. அதுக்கு மாட்டார் அவர். வேதங்களால் சொல்ல முடியாத ஒரு பிரம்மத்தை நிறைய படிச்சுட்டேன் தெரிஞ்சுக்கலான்னு ஒருத்தன் நினச்சானா அவன் முட்டாள் இல்லையோ? அதனாலே எக்கலையால் கண்டும் உளக்கண்ணால் அறியாதவர் வீட்டு இன்பம் காண்பரோ. மனக்கண்ணால சுவாமி பாவத்தினால பார்க்காதவன் புஸ்தகத்தினால என்னத்தை பார்த்துட போறான்? படிக்கணும், உள் வாங்கிக்கணும், மனக்கண்ணால பார்க்கணும், பிரத்யக்ஷமாக பார்க்கணும், பார்த்தது உள் வாங்கிண்டு அப்படியே இந்த தரிசன ஆனந்தத்தில் இருக்கணும். அதுதானே பிரயோஜனம். அதனால் நீங்கள்லாம் சாமானியப்பட்டவன் இல்லை. அவர் சொல்கிறார், என்ன நீங்கள் பாத பூஜையெல்லாம் பண்ணினேள், நீங்களும் நேசப்பட்டவன் இல்லை, 36 தத்துவங்களும் உணர்ந்தவர்கள்னு சொல்கிறார். ஏற்கனவே மாணிக்க வாசகர் சரித்திரத்தில் நாம் அதை பார்த்தோம். இருந்தாலும் சொல்கிறேன். பஞ்சபூதங்கள் நமக்கெல்லாம் தெரியும், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம். அதுக்கப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5ன்னு சொல்லி கண்ணு மூக்கு வாய் காது தொக்கு சரீரம் இது 5. அப்புறம் கரங்கள் கால்கள் கை கால்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டாக. அதுக்கப்புறம் வாய் இந்த இடத்துலையும் வரும். ஏன்னா மற்ற உறுப்புகள்லாம் ஒரு வேலை தான். கண்ணுன்னா பார்க்க தான் செய்யும், காதுன்னா கேட்க தான் செய்யும், மூக்கு முகரத்தான் செய்யும். வாய் என்ன பண்ணும்? துங்கவும் பேசும். அதனால தான் வாய் அடக்குன்னு ஏன் சொல்கிறா? நிறைய தின்னாலும் டேஞ்சர், நிறைய பேசினாலும் டேஞ்சர். அது கர்மேந்திரியத்துலையும் வரும், ஞானேந்திரியத்துலையும் வரும். அதுக்கப்புறம் கழிவுக்கு உண்டான இந்திரியங்கள் அது 5, இது 5 10. அப்புறம் பஞ்சபூதங்கள் 5 15. அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள்னு சொல்லி கண்ணு இருக்கு, பார்க்கும் திறன்கிறது வேற, கண்ணு வேற இல்லையா? காது இருக்கு, இவர் காது கேட்காதுன்னா காது இல்லாமையே இருக்காது, காது இருக்கும், அந்த காது வேலை செய்யாது இல்லையா? ஊமைங்கிறவளுக்கு வாய் இல்லாமல் தோல் மூடி இருக்காது, பேச்சு இருக்காது. அதனால் இந்த உறுப்புகள், அந்த உறுப்புகளின் அந்த திறன், செயல்திறன், அதுக்கு தன்மாத்திரைன்னு பேர். அது சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லி காதால் கேட்பது, தொடுகை உணர்ச்சி, பார்க்கிற உணர்ச்சி, சுவைக்கும் உணர்ச்சி, முகர்கிற உணர்ச்சி இல்லையா? அப்போது இத்தனையும் சேர்த்து அது ஒரு 5, இது ஒரு 10, இது ஒரு 5 இல்லையா? அதுக்கப்புறம் என்ன? அந்த கரணங்கள் 4, புத்தி மனசு சித்தம் அகங்காரம், அது 24. அதுக்கப்புறம் சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாக்கிய தத்துவம், ஈஸ்வர தத்துவம், சுத்த வித்யா தத்துவம்னு ஒரு 5. இதெல்லாம் காஷ்மீர சைவசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதில் தான் நாதபிந்து எல்லாம் வருது. நாதபிந்து கலாதி நமோ நமன்னு சொல்கிறா இல்லையா? அப்புறம் இன்னொரு 5 தத்துவங்கள், இன்னொரு 7 தத்துவங்கள். அதில் மாயா தத்துவம், பஞ்ச கஞ்சுகம்னு ஒரு தத்துவம், புருஷ தத்துவங்கிற ஜீவ தத்துவம். அந்த பஞ்ச கஞ்சுகம்னா ஷர்ட்டுன்னு அர்த்தம். 5 விதமான மறைப்புகள். என்ன? காலம் ஒரு தத்துவம், கல்வி ஒரு தத்துவம், விருப்பு ஒரு தத்துவம், எல்லாம் ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆர்டர், அது ஒரு தத்துவம். அப்புறம் ஒரு அளவுக்கு உட்பட்டதாக இருக்கு, ஒரு லிமிட்டட் என்டிட்டின்னு சொல்கிறோம் இல்லையோ, கலை, அது ஒரு தத்துவம். கலைன்னா
ஆர்ட்டுங்கிற அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. இப்போ சூரிய கலை சந்திர கலைன்னு சொன்னால் ஒரு ரேன்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி இது மொத்தம் சேர்த்தா 36 தத்துவமா. இந்த 36 தத்துவமும் நீங்கள் தெரிஞ்சுண்டவா அப்படி சொல்லிவிட்டு இவ்வளவு தெரிஞ்சுண்டாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனக்கண்ணால் பக்தி பார்வையால் சுவாமியை பார்த்து உணரலைன்னா பயன் இல்லை. கோவிலில் போய் சுவாமியை பார்த்துட்டு அருணாச்சலேஸ்வரான்னு சொல்லி அழணும்னா திருவண்ணாமலை புராணம் தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. எத்தனை ரிஷிகள் அவர் மேலே ஸ்தோத்திரம் பாடியிருக்கா, எத்தனை நாயன்மார்களை பதிகம் பாடியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் போய் அண்ணாமலையானேன்னு அழணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு பக்தி பார்வை இருந்துட்டா போகிறோம். ஆனால் அதுதான் பிரதானம்னு சொல்கிறார் அவர். அஞ்சவியில் ஊறுபட கேட்டபடியாலவாய் பஞ்சமுக ஜோதி பரனை போய் அர்ச்சித்து நெஞ்சம் நெகிழ கண்டு நினையாவழி நினைந்து வஞ்ச வினை வேர் களைவான் வம்மின் என்றானே. அதனால் நல்லா காதார கேட்டோன்னு சொன்னேள். நம்ம எல்லாரும் போகலாம் வாங்கோ. ஆலவாய் அண்ணலை பஞ்சமுக ஜோதிங்கிறார் பஞ்சானனன் பகவான். அந்த 5 முகம் உள்ள பரமேஸ்வரனை போய் அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி நெஞ்சம் நெகிழ கண்டு மனசு உருகணுமா, அப்படியே கதறணுமா. மகாபரிவா மீனாட்சி அம்மன் சன்னிதானத்தை போய் நின்று அப்படி உருகி கதறி தரிசனம் பண்ணினான்னு சொல்கிறார். அவரை விழுந்துருவாரோ அப்படி இருந்துதான். தொடறதுக்கு பயமாக இருந்தது. ஆனால் சுவாமிகளை தொட முடியாது. ஆனால் அவர் எப்படி இருந்தார்னா அப்படி நெகிழ நெகிழ உருகி உருகி அந்த நிலையில் இருந்தாராம். அவர் அம்பாளை பார்க்கறது தெரியறது, அம்பாளுடைய திருமேனி நமக்கு தெரியறது. அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது அவரை பார்த்தா தெரியுது. அவர் எதை உணர்ந்திருப்பாருங்கிறது அவரை பார்த்தா தெரியுது. நம்மளும் தான் கோவிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், சன்னதிக்குள்ளேயே நின்று அர்ச்சனை பண்ணுறோம். நமக்கு தெரியாதது ஏதோ அங்கே தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது. அது மாதிரி நெஞ்சம் நெகிழ அப்படி உருகணும், கதறணும். அப்படி நினையா வழி நினைந்து வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. கோவிலுக்குள்ளே போயிட்டு லௌகிக சிந்தனையே வராதபடிக்கு சுவாமியை உள்வாங்கிக்கிண்டு அதுதான் தரிசனம். அது மாதிரி தரிசனம் பண்ணலாம் வாங்கோ அப்படின்னு அவளை கூப்பிட்டு ஒரு நல்ல நாள் நேரம் பார்த்து சொன்னார். அந்த சுப தினத்தில் எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணினா. விஸ்வநாதரையும் அன்னபூர்ணி விஷாலாட்சியெல்லாம் தரிசனம் பண்ணினா. மதுரையில் போய் சோமசுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் எடுத்துண்டா. அகஸ்தியர்கிட்ட அனுஜ்ஞை வாங்கிண்டா. அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்புறா. எப்படி கிளம்புறாங்கிறத சொல்கிறார். பஸ்ஸா ட்ரெயினா ஃப்ளைட்டா அப்படின்னு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கும் இல்லையோ. ஐம்புலனும் கூடல் பெருமான் அடி ஒதுக்கி 5 இந்திரியங்களையும் ஒரே இடமா நகர்த்தி பரமேஸ்வரன் திருவடியில் போட்டுட்டா. நம்பன் உரு 5 எழுத்து நவாட நாக்கில் பகவானுடைய திரு 5 எழுத்து பஞ்சாட்சரம் தான் சொல்லிகிட்டே இருக்கான். கைகூப்பி தம் புனித சைவ தவ தெய்வத்தேர் மேல் கொண்டு தபசுங்கிற தெய்வத்தேர் மேலே ஏறினாங்கிறார். தபோபலத்தினால ககன மார்க்கமாக வராங்கிறத சொல்கிறார். தம் புனித சைவ தவ தெய்வத்தேர் மேல் கொண்டு உம்பர் வழி நடக்கல் உற்றார்கள் நற்றவரே. எல்லாரும் நல்ல சைவ கோலத்தில் நிறைய விபூதி விட்டுன்னு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுண்டு சுவாமி ஹிருதயத்தில் நினச்சிண்டு சுவாமியுடைய திருநாமத்தை நாக்கால சொல்லிண்டு அவரோட ஸ்மரணையிலேயே இருந்துண்டு தபோ பலத்தினால கிளம்பி ஜம்முன்னு வராளாம். அகஸ்தியர் அவளுக்கு க்ஷேத்திர தரிசனம் பண்ணி வைக்கிறார். அவர் தான் அக்ராசனத்தில் உட்காந்துருக்காருங்க. எல்லாரும் அவரை சுற்றி இருக்கா. அவளுக்கு ஒரு புஷ்பக விமானம் மாதிரி ஒரு விமானமெல்லாம் அவளுக்கு தேவையில்லை. தப்போபலம் தானே. சரித்திர காலத்தில் வாழ்ந்தவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமி. ஒரு நாள் சிவாஜி அரண்மனையில் அவருக்கு நல்ல உயர்ந்த மாம்பழம் யாரோ கொடுத்தா. ஒரு குரு பக்தனுக்கு உசந்த பொருள் எதை பார்த்தாலும் ஆஹா என் சுவாமி கொடுக்கணுமேன்னு தோணணுமா. கொடுத்த உடனே டபக்குன்னு வாயில் போட்டுட்டான்னு என்னத்தை சொல்கிறது. பார்த்துட்டு அருமையாக இருக்கே இந்த மாம்பழம், என் சுவாமி எந்த காட்டில் இருக்காரோ அவருக்கு இது கொடுக்க முடியலையே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறா. அரண்மனையில் பொண்டாட்டி தங்க தட்டில் கொண்டு வந்து வைக்கிறா.
ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு குரல் கேட்கறது. அத்தா சுவாமி வந்துவிட்டார். உடனே பரபரர் ஓடுறார். அந்த புறத்துக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கார். சுவாமி நீங்கள் உள்ளே வாங்க, வரலாம். ஏதோ என்ன நினச்சிண்டியே அப்படின்னார். இந்த பழம் உங்களுக்கு கொடுக்கணும் ஆச்சு, நீயே உன் கையால் நறுக்கு, எனக்கு ஒரே ஒரு துண்டு கொடு போர், நீ நினச்சிட்டா நான் வந்துட்டேன். சரி கிளம்பட்டுமா அப்படின்னா, உங்களை கொண்ட விடலாமான்னு கேட்குறார். நீ ஏன் கூட்டின்னு வந்த, எனக்கு வந்த மாதிரி போக தெரியும் போ அப்படி சிரிச்சுன்னே சொல்லிட்டு இவர் வாசலில் இந்த வழியை அனுப்புகிறார். அப்படி சிவாஜி இது எல்லாமே மலை மேலே தான் கோட்டை வச்சுருப்பார் எப்போவுமே. ஏன்னா துஷ்டாலாம் வந்தானே தெரிஞ்சுக்கணும், அதனால் மேலே தான் இருக்கும். அவர் எல்லாமே ஃபோர்ட்டு ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக வச்சுருப்பார். வாசவரில் வந்தார். அது வரல இவரும் பேசிகிட்டே வந்துட்டு அது கிட்ட வந்த உடனே அந்த மலையில் அப்படி கால் வச்சு ஒரு அழுத்தினார். ஜெய 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 ரகுவீர சமர்த்த பறந்து விட்டார். கபக்தன்னு பறந்து விட்டார். அவ்வளோதான். யோக சக்தினால பூமியிலேருந்து மேலே உட்காந்துக்கிறான்னு யோகாசனம் பண்ணுறவாளை பற்றியெல்லாம் போடுறா. ஒரு சாதாரணமாக ஒரு யோகாபியாசம் பண்ணுற ஒரு யோகாச்சாரியனுக்கு இந்த சக்தி இருக்குன்னா, ஞானிகள் யோகிகளுக்கு என்ன இருக்கும், தபஸ்விகளுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பார்க்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிற மீடியா வேர்ல்டில் சிலதெல்லாம் ப்ரூவ் ஆறுது. அப்போ இந்த ரிஷிகள்லாம் தபோ பலத்தினால போகிறா, அகஸ்தியரை சுற்றி உட்காண்டிருக்கா. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன விஷயம் சொல்லுவாரோ அது நம்ம மிஸ் ஆகிடப்படாதே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கான். புண்ணியம் தழைக்கும் தெய்வத்தலங்களும் புலன்கள் வென்றோர் நன்னியவனமும் தீர்த்த நதிகளும் தவத்தோர் நோர்க்கும் வண்ணமும் நோக்கி நோக்கி மலையமா முனிவன் காட்ட கண் இணை கழிப்ப நோக்கி கை தொழுது இறைஞ்சி செல்வார். இது பாருங்க, இந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஸ்தலம் இது, இதோட பெருமை இது, இந்த தீர்த்தம் இது, இங்கே இந்த ரிஷி வந்திருக்கார், தபஸ் பண்ணியிருக்கா, இந்த தேவனுக்கு சாப விமோச்சனமாச்சு அப்படி ஒன்றுன்னா சொல்லுவார். இவாள் அப்படியே ரசித்து கேட்பா. கேட்டுட்டு அங்கேருந்து அஞ்சலி பண்ணுவா. அவர் சொல்கிற அந்த மகிமையெல்லாம் காதில் வாங்கிண்டு அந்த சுவாமி மனசால நினச்சிண்டு, ஏன்னா அவர் இறங்கினா தான் இவன் இறங்க முடியும். இவர் சொல்லிவிட்டாள் நீங்கள் செத்த மேலேயே இருக்கோம், நாங்கள் இறங்கி பார்த்துட்டு வரோம்னு சொல்ல முடியாது. அவர் இறங்கினா கூட இறங்கலாம். அவர் நேர ஹாலாசியத்துக்கு தான் கூட்டின்னு போகிறார், என் ரூட்டில் காட்டின்னு போகிறார். அகஸ்தியரோட தத்துவம் என்ன, நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்கோ, மனசால நினை அப்படின்னு தான் சொல்கிறார். அதனால் அதை கேட்டுட்டே வரா. சீருகொள் இலங்கை வேந்தை செகுத்திட ராமன் பூஜித்து ஆரணி விரூப கண்ணருள் பெருத்தலம் இது. ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ராமச்சந்திரமூர்த்தி பரமேஸ்வரனை பூஜை பண்ணின ஸ்தலம் இது. இங்கே சுவாமிக்கு விரூபாக்ஷேஸ்வரர்னு பேர். இந்த ரெண்டு கண்ணுக்கு அக்ஷின்னு பேர் இல்லையா, இதுக்கு மேலே உள்ள கண்ணுக்கு விரூபாக்ஷன்னு பேர். சுவாமி அப்படி இருக்கனால விரூபாக்ஷன்னு பேர். விரூபாட்சி இருக்கிறவர் விரூபாக்ஷன். அதனால் முக்கண் முதல்வன்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அந்த சுவாமி இருக்கிற இடம் ஹேமக்கூட்டம்னு பேர். இது ஆகாசத்தை முற்ற அளவுக்கு உயர்ந்த ஒரு மலை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும், சுவாமி தரிசனம் பண்ணுறவா எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப விசேஷமான ஸ்தலம். முன்னம் எண்ணிய எண்ணியாங்கே மாறிய பிறப்பின் நல்கு மலை இது காண்மின் காண்மின். இது பாருங்க, இது அடுத்த ஸ்தலம். இதுக்கு ஸ்ரீசைலம்னு பேர். அப்படிங்கிற இந்த இடத்துக்கு மனசில் நாம் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும். அங்கேயும் ராமர் வந்திருக்கார். ஸ்ரீசைலத்தை ராமர் பிரதிஷ்டை பண்ண லிங்கமே இருக்குது. அங்கே சிகரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து ராமர் முதல்ல கோவிலை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே வந்தார்னு சொல்லுவாங்க. ராமர் பூஜை பண்ண லிங்கம் அங்கேயும் இருக்குது. நிறைய இடங்களில் ராமச்சந்திரமூர்த்தி லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ராமேஸ்வரம் மட்டும் இல்லை, கோவிந்தபுரத்துலேயே பானபுரீஸ்வரர்னு ஒரு லிங்கம் இருக்குது. ராமர் பிரதிஷ்டை பண்ணிது, ராமர் பூஜை பண்ணினது. அந்த கோவில் மேலேயே ராமலக்ஷ்மணனை பூஜை பண்ணுறாப்பிலேயே வச்சிருப்பா, சொத வச்சிருப்பா. அடுத்த ஸ்தலத்துக்கு சொல்கிறார். சுரபினில் செவியில் இலிங்கச் சுடர் உருவாயினன் தன் இரவினில் திருத்தேர் மன்ற நடக்கும் ஊர். கோவுடைய காது மாதிரி இருக்கும்
அந்த லிங்கம். ஏன்னா பிரதிஷ்டை பண்ணிட்டார் சுவாமி விநாயக பெருமான். அதை லங்கைக்கு கொண்டு போகணுன்னு ராவணன் நினச்சான். இவன் லங்கைக்கு கொண்டு போயிட்டான்னா இவனை அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு சின்ன பையனாட்டம் வந்து அவனுக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்கி அவன் அந்த நேரத்தில் கையில் இந்த லிங்கத்தை கொடுத்துட்டு நான் வர்றவர்களுக்கு கீழே வைக்காதேன்னு சொல்லபடியாக பண்ணி, அதுக்கப்புறம் அவன் வர்றதுக்குள்ளே 3 தூரம் குரல் கொடுத்துட்டு டப்புன்னு வச்சுட்டு ஓடி போயிட்டார். அவன் தன்னுடைய 10 கரங்களாலையும் இழுக்க முயற்சி பண்ணுறான். சுவாமி நகரில் அந்த லிங்க திருமேன்னு அப்படி பசு காது மாதிரி அப்படி வளைஞ்சு எடுத்தான். எடுக்க முடியலையான்னு கோச்சிண்டு நேராக அந்த பையனை பிடிச்சிட்டு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுறான். அப்புறம் பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டானான். அந்த குட்டினது மண்டையில் இருக்கும்பா கோகர்ண கணபதி. அந்த கோகர்ணம் தான் அந்த பசுங்காது. கோகர்ணம்னா காது. அதனால் அந்த இடத்துல சிவராத்திரி அன்னைக்கு அப்பேற்பட்ட ரதோத்சவம் நடக்கும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். அப்பேற்பட்ட ஊர் இது. மேனை உறவு நீர் கரை தேழ்மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் தேர்வூர்ந்து தரவுரிய சடையான் வேள்வி நடக்கும் ஊர் அவ்வூர் காண்மின். இந்த பாருங்க, இந்த ஊர் பாருங்க, இதுக்கு திருவஞ்சை களம்னு பேர். இந்த ஊரில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அப்பேற்பட்ட உற்சவம் நடக்கும். அது அழகான வார்த்தை சொல்கிறார். தேழ் மாதத்து உயர்ந்த கார்த்திகையில்ங்கிறார். விருச்சிக மாதம், கார்த்திகை மாதத்துக்கு விருச்சிக மாதம் பேர். அதனால் தேழ் மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் தேர் ஊர்ந்து அப்பேற்பட்ட ரத்தோத்சவம் நடக்கும். அப்பேற்பட்ட திருவஞ்சை களம். திருவஞ்சை களத்தோட இன்னொரு விசேஷம் என்ன, நம்ம பெரிய புராணத்தில் பார்த்துருக்கோம். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஐராவதம் அனுப்பிச்சு சுவாமி கூப்பிட்டுன்ற இடம் இல்லையா? தான் என்னை முன்படைத்தான்னு பாடிண்டு ஐராவதத்தில் கிளம்புறார். அவர் கிளம்புறான்னு தெரிஞ்சு சேரமான் பெருமாள் குருநாதர் என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு குதிரை காதில் பஞ்சாட்சரம் சொல்ல அந்த குதிரை அப்படி பறந்து போகிறது. ராஜா நம்மளை விட்டு போயிட்டாரே, எஜமான் நம்மளை விட்டு போயிட்டாரே அப்படின்னு வீரர்கள்லாம் பஞ்சாட்சரம் சொல்லிண்டு அவளுடைய கழுத்து அவளே அறுத்துண்டு வீர சொர்க்கத்தோட பலன் கிடைக்கணும்னு சொல்லி மைக்காப்பாளர்களாக இருக்கிற வீரர்கள்லாம் அவளுடைய வாகனத்தில் குதிரையில் ஏறி பின்னாடி போகிறாளாம். இந்த காட்சியை தன்னோட ஊரில் பார்த்துட்டு பெருமழிலை குறும்பர் யோக சக்தியினால் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு முன்னாடி போய் அங்கே போய் நிற்கிறார். திருக்கோவிலூர்லேருந்து ஔவையார் விநாயகர் கவல் பாடி பிள்ளையார் தூக்கி கொண்டு போய் விட்டார்னு சொல்வாளே. இன்றைக்கும் ஆடி சுவாதியில் அந்த உற்சவம் நடக்கிறது. திருவஞ்சை களத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். வில் பயில் தடக்கை வேடன் மென்ற ஊன்பாகம் பார்த்தோன் பொற்புருகிரி. இது நல்ல வில்வித்தை தெரிஞ்ச கரணையாக தோல் இருக்கக்கூடிய ஒரு முரட்டு வேடன். அந்த வேடன் தான் எப்படி ரசித்து மாம்சம் சாப்பிடுவானோ அப்படி தனக்கு பிடிச்ச உணவை தான் சுவாமின்னு நினச்சிட்டு கொடுக்கணும்னு நினச்சான். அவனுக்கு என்ன ஆச்சார அனுஷ்டானம் தெரியும்? ஒன்றும் தெரியாது. சிவபெருமானுக்கு மாம்சம் கொடுக்கப்படாதுங்கிறது அவனுக்கு தெரியுமோ? தெரியாது. எனக்கு பிடிச்சதை என் சாமி கொடுக்குறேன். அதுவும் என்ன, கடித்து மென்று ருச்சி பார்த்து அதில் தேனை போட்டு அப்படி கொடுக்குறான். அவனுடைய பிரேமையை சுவாமி ஏற்றுண்டார். அவன் பண்ணின பூஜை எந்த ஆகமத்திலையும் அடங்கவே அடங்காது. எத்தனையோ ஆகமங்கள் இருக்காமே, ஒரு ஆகமத்திலையும் அடங்காது. இதுக்கு ஒரு புது பேர் வைக்கலாம். என்ன, அன்பு ஆகமம்னு ஒரு பேர் வைக்கலாம். புதுசாக ஒரு பேர் வைக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு அன்பு எங்களுக்கு வரலையேன்னு மாணிக்க வாசகர்லேருந்து எல்லாரும் உருகிறார். பகவத்பாதாலே உருகிறார். அப்பேற்பட்ட ஒரு அன்பு, பேரன்பு கண்ணப்ப நாயனாரோட அன்பு. அதனால் அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனாருக்கு அனுகிரகம் பண்ணின இடம் அது காளஹஸ்தியை காட்ட. அண்டம் புழைபட விடத்தாள் நீட்டி அற்புதன் காளி தோற்க ஆடியது இது. காளியோட நர்த்தனமாடி காளி தோற்கும்படியாக ஊர்துவ தாண்டவம் ஆடின திருவாலங்காடு இது அப்படி காட்ட. மானிழல் கற்புடை ஒருத்தினோர்க்கும் பிலம் இது காண்மின். மகா பதிவிரத்தையான காமாட்சி மண் லிங்கம் பிடிச்சு பூஜை பண்ணி
அந்த பூஜையோட முடிவில் சுவாமி வந்து ஏற்றுப்பார்னு இருக்கும் பொழுது அவரே திருவிளையாடலை பண்ணி கம்பாநதி பெருக்கெடுத்து ஓட இந்த வெள்ளத்தில் என் சுவாமி அடிச்சுட்டு போயிடுவாரேங்கிற எண்ணத்தில் சுவாமியை கட்டிக்க போக சுவாமி மேலே அவளுடைய மார்பு தடம் பதிய சுவாமி இங்கேருந்து வெளிப்பட்டு மாமரத்தடியில் அவளை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிலம் ஒரு குழி மாதிரி இருக்கும் இல்லையா, காமாட்சிக்கு முன்னாடி ஒரு பீட்டம் மாதிரி இருக்குமே, அந்த பிலத்தில் அவ்வளோ மந்திர சக்தி உண்டு. கைலாசத்துக்கு லிங்க் இருக்காம் அதுக்கு. அதனால அந்த பிலம் இருக்கக்கூடிய கற்படை ஒருத்திக்கு மாநிழல் அனுகிரகம் பண்ணின காஞ்சிபுர க்ஷேத்திரம் இது அப்படின்னு சொல்ற. திருமருமார்பன் காவல் செயல் பெற அரணை பூஜித்து இருகரம் முகிழ்த்து நேர் நின்று ஏத்திட இதுவாம். ஸ்ரீவத்சங்கிற மரு மகாலட்சுமி தான் ஸ்ரீவத்சம். அந்த மரு மார்பில் இருக்கும்படியாக லக்ஷ்மி நாராயணனா இருக்கக்கூடிய காக்கும் கடவுளாகிய ஸ்ரீஹரி பரமேஸ்வரனை பூஜை பண்ணி இருகரம் முகிழ்த்து நேர் நின்று ஏத்திட பூஜை பண்ணி அவருடைய அனுகிரகம் பெற்றதுனால அந்த ஊருக்கு ஹரிச்சக்கரபுரம்னு பழைய பேர். திருமால் பேரு பெற்ற இடம்னு திருமால் பேராகி திருமால் பூர்ண எடுத்து. அதனால் அந்த க்ஷேத்திரம் இதுதான் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது என்ன, வேதம் சொல்லுவதுன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழில் வேத பாராயணம் சம்ஸ்கிருதம் சொல்கிறத வேதம் ஓதுவதுன்னு சொல்லுவாள் இல்லையா. அதனாலே ஓத்தின் உரை வரம்பு அகன்ற முக்கண் உத்தமன் சந்தை கூட்டி அருமறை அறவோர்க்கு ஓதுவித்த இடம் அதனை காண்மின். திருவோத்தூர்னு பேர். அங்கே வேதஸ்வரூபமாக பகவான் இருக்கார். அங்கே வேத தத்துவத்தை பகவானே உணர்த்தினார் எல்லாருக்கும். அதனால் வேதத்தின் சாரத்தை பகவான் ஓதுவித்த இடம்ங்கிறனால திருவோத்தூர்னு பேரான். அந்த இடத்தோட விசேஷம் என்ன, அந்த இடத்துக்கு சம்பந்த மூர்த்தி வந்தார். வந்த பொழுது ஒரு சிவபக்தன் ஒருத்தன், அவன் பனையெல்லாம் நட்டு வச்சிருக்கான். இந்த பனை நன்னா பெருசான ஒன்று இதில் இருக்கிற பனங்காயெல்லாம் நான் சுவாமிக்கு கொடுப்பேன்னு நேர்ந்துட்டானான். அது காய்க்காத ஆண் பனையாக போயிடுத்தான். அந்த ஊரில் இருந்த நம்ம தர்மத்தை ஏற்றுக்காத மக்கள்லாம், பௌத்தர்கள் சமணர்கள்லாம் இருந்தாலே அவள்லாம் வந்து பரிகாசம் பண்ணாலாம். நீ பேசாமல் இருந்திருந்தா கூட உனக்கு ஏதாவது பனம்பழம் வந்திருக்குண்டா, சிவனுக்கு நேர்ந்து விட்டு இல்லையோ அதனால தான் அப்படி ஆயிடுத்துனாலாம். அவர் ரொம்ப வேதனைப்பட்டான். அந்த ஊருக்கு ஞானசம்பந்த மூர்த்தி வந்தார். அப்போ பெரிய புராணத்தில் இருக்கிற விஷயம் அது. அவரை வேண்டி கேட்டுக்கொள்ள, இயற்கையில் ஒன்று காக்கும் ஒன்று காக்காது, இது சாதாரண விஷயந்தான். ஆனால் இதுக்கு சுவாமியை இழுத்து விட்டா இல்லையா, அப்போ இது காய்ச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பூத்தேர்ந்தாயின கொண்டு அப்படின்னு பழந்தக்க ராகத்தில் ஒரு பதிகம் பாடுறார். அந்த ஆண் பனை பெண் பனையாகி உடனே கொலை தள்ளித்துன்னு சொல்லக்கூடிய லீலை நடந்த க்ஷேத்திரம் திருவோத்தூருங்கிற இடம். அந்த இடத்துல இன்னொரு விசேஷம் என்ன சொல்லப்படுறது, தொண்டமான்கிற ராஜா, தொண்டை மண்டலத்தில் வருது இது, வேறு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ராஜாவோட யுத்தம் வரக்கூடிய சூழ்நிலையில் படைபலம் இல்லாமல் சுவாமிகிட்ட அழுத போது, நீ தைரியமாக போய் யுத்தம் பண்ணு, நான் நந்தி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். நந்தி பகவான் சுவாமியை பார்த்து இல்லாமல் இப்படி வாசலை பார்த்து இருப்பாராம். ராஜாவுக்கு சகாயம் பண்ணிட்டு வந்த நிலையில் இருப்பாராம். அந்த ஊரில், அந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி வழியில் காட்டில் வந்துட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அடிக்கடி அவர் குரூப்பை விட்டு போயிடுவார், அவர் ரொம்ப முன்னாடி வேகமாக போயிடுவார். அது மாதிரி வந்துட்ட போது திருக்கச்சூர் மாதிரியே சுவாமி இங்கே ஆகாரம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஆகாரம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுத்திரு போய், தண்ணி இல்லையே குடிக்கன்னாராம். தண்ணி தானே வரும் வரும் அப்படின்ட்டு போயிட்டாராம். என்னடா அது, இந்த கழவர் வருன்ட்டு போயிட்டார், எங்கேருந்து வரும்னு பார்த்தா குபீர்னு ஊற்று வந்து தான் பார்த்தா அந்த கழவர் காணோம். அந்த கழவர் போன இடத்த பார்ப்போமேன்னு தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா அந்த கழவர் போன கால் தடம் இல்லை, ரிஷபம் போன கால் தடம் தெரிகிறது. இப்போ சுவாமி தான் வந்திருக்காரு போல் இருக்குன்னு பின்னாடி ஓடி போய் அந்த க்ஷேத்திரத்தில் வழிபட்ட இடமா. அதனால்
அந்த ஒரு திருவோத்தூருங்கிற க்ஷேத்திரம் இது அப்படின்னு அந்த விசேஷத்தை சொல்கிறார். அடிமுடி விலங்கும் புல்லும் அளந்திடாது அண்டம் கீண்டு நெடுகிய நெருப்ப நின்ற நிலை இது. அடிமுடி காணாமல் ஒரு விலங்கு, வராகம், புல்ல பக்ஷி, அன்ன பக்ஷி, இது ரெண்டும் அளக்க முடியாமல் திண்டாடி அண்டமெல்லாம் தாண்டி ஒரு நடு நெருப்பாக நின்ற ஒரு க்ஷேத்திரம் இது திருவண்ணாமலை இல்லையா? முள்வாய் கங்க வடிவெடுத்து இருவர் நோர்க்கும் மலை இது. கழுகு வடிவத்தில் 2 பேர் தபசு பண்ணி பகவானை வழிபட்ட க்ஷேத்திரம் வேதமே வடிவமான திருக்கழுக்குன்றம். அந்த ஊருக்கு வந்தபோது பெரியவா கிரி பிரதட்சணம் பண்ணுறத கூட இருக்கிறவாள்லாம் மகாதேவ 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 தேவா மகாதேவ 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 தேவான்னு சொல்லிட்டு வர நாமாவளி. பெரியவா திரும்பி பார்த்து அது சரிதான், இந்த இடத்துல இப்படி சொல்லலாம், மகாவேத மகாவேத மகாதேவ தேவா மகாவேத ஏன்னா வேதமே மலையாக இருக்கான், பெரியவா மாற்றி கொடுத்தாரா. இப்படி வேதமே கிரியாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். அங்கே வந்த மார்க்கண்டேய ரிஷி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லாமல் வந்துட்டோமே நினச்ச உடனே குளத்துலேருந்து சங்கம் வந்து தான் 12 வருஷத்துக்கு ஒருத்தர் அந்த சங்கம் வராமல் சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். அதுமாதிரி 4 யுகங்களாக வந்து பட்சிகள் பூஜை பண்ணித்து சமீப காலம் வரல கூட வந்திருந்திருக்கு. அப்புறம் அவள் தபஸு முடிஞ்சு படுத்து அதுக்கப்புறம் அவள் வர்றதில்லை. இப்போது அப்பேற்பட்ட திருக்கழுக்குன்றம்ங்கிற க்ஷேத்திரத்தை காட்டுறார். அந்த க்ஷேத்திரத்தில் இன்னும் நிறைய விசேஷம் இருக்கு. நிறைய ஸ்தலங்களில் 3 பேரும் வந்து பாடியிருக்கா. தேவார மூவரம் இந்த க்ஷேத்திரத்தில் மாணிக்க வாசகரும் வந்து பாடியிருக்க. என்னன்னா உருவை காணுமேன்னு தேடிட்டு தானே எல்லா ஊருக்கும் போகிறார், விட்டுட்டு போயிட்டாரேன்னு. இங்கே சிவபெருமான் உத்தரகோசம் எங்கே திருக்கழுக்குன்றத்துலாம் அந்த குருந்த மரத்தடியில் தரிசனம் கொடுத்த குருவாகவே வந்து காட்சி கொடுத்தாராம். அதனால் அவரும் அங்கே வந்து பாடியிருக்கார். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். பல்வேறு ஊழி இடை உற முன்னும் பின்னும் இருக்கும் இக்குன்றம் காண்மின். எத்தனையோ ஊழிக்காலம் வந்து எத்தனையோ பிரளய காலம் வந்து உலகமே அழிஞ்சு திரும்பி வந்துடுத்து, ஆனாலும் அழியாமல் இருந்துருக்கிற இந்த மலை இது ரொம்ப பழமையானதுங்கிறனால இதுக்கு பழமலைன்னு ஒரு பேர், முதுகுன்றம்னு ஒரு பேர், விருத்தாச்சலம்னு ஒரு பேர், சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரருங்கிற பேர். இந்த ஸ்தலத்தில் யார் காலமாறாளோ காசியில் எப்படி அம்பாள் சுவாமி மோட்சம் கொடுக்குறாளோ அப்படி இங்கேயும் கொடுக்குறா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கான். அதுக்கு தூசினால் அம்மை வீசத்தொடையின் மேல் கிடத்தி துஞ்சம் மாசிலா உயிர்கட்கெல்லாம் அஞ்செழுத்து இயல்பு கூறி ஈசனே தனது கோலம் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விழுமிதான முதுகுன்ற வரையும் கண்டார். சுவாமியோட பக்தனாக இருந்துட்டான். கடைசி நேரத்தில் பிராணன் போகிற தருவாயில் சுவாமியை நினச்சிண்டு உயிர் போயிடுத்து. அந்த ஜீவன் வேற எங்கேயும் போயிடாதபடிக்கு தன்கிட்ட அம்பாள் அழைச்சி தன் புடவத்தலப்பால் விசிறி விட்டு மடியில் கடத்தி பரமேஸ்வரன் பஞ்சாட்சரம் சொல்லி தன் வடிவத்தை தானே காட்டி தன்னோடு சேர்த்துக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் காசிக்கு வீசம் அதிகம்னு பேரான். விருத்தாச்சலத்துக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கான். காசி போக முடியலன்னு கவலைப்பட வேணாம், விருத்தாச்சலம் போயிட்டு வந்தால் போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். சைவ ஆகமங்கள் 28 ஆகமம்னு சொல்கிறா. 28 ஆகமத்துக்கு ஒரு லிங்கமாக 28 ஆகம லிங்கங்கள் இருக்கிற ஒரே கோவில் இந்த ஒரு கோவில் தானே, வேறு எங்கேயுமே இந்த விசேஷம் கிடையாது. நான் ஆகம கோவில்னே ஒரு பேர் உண்டு விருத்தாச்சலத்துக்கு. பெரிய புராண லீலைப்படி எடுத்துட்டா அந்த ஊரில் தான் 12,000 பொண்ணு கேட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பொண்டாட்டி அன்னதானம் பண்ணணுங்கிறா, கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டார். நம்மளாம் பேங்கில் பணத்தை போட்டுவிட்டு வித்ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு வச்சு எடுத்துக்கிறோம். பக்தாள் என்ன பண்ணுறான்னா பாட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு பணமாக வாங்கிக்கிறேன் இல்லையா? பாட்டை போட்டுவிட்டு பகவான் கொடுத்துட்றார். கொடுத்ததை எப்படி எடுத்துன்னு போகிறதுங்கிறார். ஏன்பா நீ தானேப்பா கேட்டேன் அப்படின்னு. கேட்டேன், நீங்கள் கொடுத்துட்டேள், நான் இன்னும் இங்கே நேரம் ஊருக்கு போகலையா, நிறைய இடத்துக்கு போகிறேனே
அப்படின்னா சரி மணிமுத்தாரில் போட்டுவிட்டு அங்கே எடுத்துக்கோ. மணிமுத்தாரில் போட்டு விட்டார். போடும்போது நல்லவர் தான் சாமி, ஏதாவது விளையாடி வைப்பார், அதனால் எதுக்கு வம்பு அப்படின்னு அதுலேருந்து ஒரு சாம்பிள் கட் பண்ணி மச்சம் வெட்டி எடுத்துட்டாரா. போட்டு விட்டார். எல்லா ஊருக்கும் போயிட்டு திருப்பி வந்தார். திருவாரூர் வந்தார். வந்துட்டு நிறைய சொர்ணத்தோடு வரேன்னு தகவலும் சேடே ஒன்றுத்தையும் காணுமே. கவலையப்படாத, எல்லாம் புதுசாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, உனக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு வந்துட்டுருப்பாளா. மணிமுத்தாரில் போட்டுவிட்டு கமலாலயத்தை எடுத்துக்கோன்னு சுவாமி சொல்லிவிட்டேன். என்ன புதுசாக இருக்குது, ஆற்றுல போட்டு குளத்துல தேடுறது அப்படின்னா பாரு. அவனே சந்தோஷமாக பொண்டாட்டி கூட்டின்னு குளத்தில் போய் தொழாவரார் வரல. என்ப்பா என் பொண்டாட்டி எதிர்க்க மானத்தை வாங்குற, நியாயமாக இது விளையாடுறதுக்கு ஒரு விவஸ்தை இல்லையா அப்படின்னு உடனே வந்து கொடுத்தோம். பதிகம் பாடினார், சும்மா இல்லை. வந்த உடனே அதையும் மடியில் வச்சுருக்கிற சாம்பிளையும் கம்பேர் பண்ணி பார்த்தாராம். கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. கலையில் அந்த பிள்ளையார் கேட்டாராம், எனக்கு சந்தேகமாக இருக்க, எப்படி கேட்குறதுன்னா. சந்தேகமே இல்லை, எங்கள் அப்பா ஏமாற்றிட்டார்னார். அவர் மாற்றுரத்த விநாயகர்னு பேர் அவருக்கு. அப்பா போட்டு கொடுத்துருது பிள்ளையார். அதுக்கப்புறம் திரும்பிக்கு பாடின விட மாற்று வசத்தினாராம். நீ எங்கிட்ட விளையாடுற, நானும் உங்கள்கிட்ட விளையாடுறேன், அவ்வளோதான்டா அப்படின்னாரா. அதனால் விருத்தாச்சலம்னு எது ஞாபகம் வருதோ வரலையோ இது அவசியம் நமக்கு ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. அவுணரில் கள்வனான அந்த கண் காய்ந்து 3 புவனமும் கவலை தீர்த்த புண்ணியன் புறம் ஈதாகும். ஒரு சமயம் சுவாமியை பின்னாடி வந்து அம்பாள் கண்ணை மூடி விளையாடினா, அவருக்கு ஒரு கண் சந்திரன், ஒரு கண் சூரியன், நடுவில் இருக்கிற கண் அக்னி இல்லையா. வந்தே சூரிய சசாங்க வன்னி நயனம் அப்படின்னு சொல்லுவாள் சுவாமியை. வெண்ணிலவும் செங்கதிரும் கண்களாக வெளிதாரே அளப்பரும் நின் மேனியாக திருண்டியர்த்தம் பாவனை போல் வடிவு காட்டும் திருவருள் பேரானந்த தெய்வக்கோவேன்னு சுவாமியை சொல்கிறது. அந்த கண்ணை மூடி இருந்தனால உலகம் இருண்டு போயிடுத்து. உலகம் இருண்டு போயிடுத்துன்னு சுவாமி என்ன பண்ணார், நெத்தி கண்ணை திறந்து உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தாராம். ஒரு க்ஷணம் மூடி இருண்டு போயிடுத்துன்னு தெரிஞ்சோன்னு அம்பாள் கையை எடுத்துட்டா, அந்த இருட்டுங்கிற அந்தகாரத்திலேருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு அசுரன். அவனுக்கு அந்தகாசுரன்னு பேர். இந்த அஜ்ஞானம் தான், வேற ஒன்று இல்லையா. இருட்டுங்கிறது என்ன, தமஸ், அஜ்ஞானம். அவன் தபஸ் இருந்து வரங்கள்லாம் வாங்கிட்டான். இந்த ராட்சசால் எல்லாருமே பிரம்மாண்டம் தான் தபஸ் பண்ணி வாங்கிப்பா, வரம் வாங்கிப்பா. அவருக்கு தெரியும், டே நீ வாங்கிட்டு நாசமாக போவே, நான் ஏற்கனவே எழுதிட்டேன்டா, அதனால் உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துருவார். நீ ஒன்று சிவபெருமான்ட்ட அடி வாங்குவேன், இல்லை மகாவிஷ்ணுட்ட அடி வாங்குவேன். நான் வரம் கொடுத்து அடி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன், நான் டைரெக்டாக அடிக்க மாட்டேன். இந்த மும்மூர்த்திகளில் கையில் வெப்பன் இல்லாத ஒரே ஆள் பிரம்மா தான். இவராது திருச்சூலம்லாம் வச்சுருக்கார், பினாகம் வச்சுருக்கார், அவர் சங்கு சக்கரம் வச்சுருக்கார், இவர் ஜபமாலையும் கமண்டலமும் ஓடும் தான் வச்சுருக்கார். அதனால் இவர்கிட்ட போய் எல்லாரும் வரம் கேட்டுப்பா. அசுராலாம் நிறைய வரம் வாங்கினுட்டான். வரம் வாங்கிட்டு எல்லா தேவர்களையும் மிரட்டுறான். மனசில் தோன்றதான், கைலாசத்துக்கு போகணும், அந்த உமையம்மைங்கிறப்ப ரொம்ப அழகாக இருப்பாளாமே, அவளை பார்க்கணுன்னு நினச்சானோ. இவ்வளோ பெரிய பாதகம் இது. சாமி நினச்சார், டேய் எங்கள்கிட்ட இருந்தாண்டா நீ வந்த, கண்ணை மூடினதுனால வந்த, உன் மனசில் இவ்வளவு ஒரு கட்ட எண்ணமா அப்படின்னு அந்த அந்தகாசுரனை வதம் பண்ணுறார் சுவாமி. அவன் உடம்புலேருந்து வர்ற உதிரத்துலேருந்து அசுரால் தோண்டிகிட்டே இருக்காளாம். அதனால் அத்தனை உதிரத்தையும் குடித்து அவனை வதம் பண்ணுறதுக்கு 64 பைரவாலை உண்டாக்குறாராம் சுவாமி. அது அந்தகாசுரனை அடர்த்த இடம்ங்கிறதுனால அது ஒரு வீரஸ்தானம். வீரஸ்தானம் தான் வீரட்டானம்னு சொல்கிறோம். அது திருக்கோவிலூர். அந்தகாசுரன் தன்னை அடர்த்த விரட்டனும் அம்முதருள் கோவலனும் முந்துர எழுந்தருள் முதுநகர் கோவல் சார் முதறிவாட நீரை எந்த ஞானானந்த எழிற்குரு அருள் என்ன
இந்நிழல் சோலை வளர் வந்தவர் வினை போக்கும் ஞானபுரீஸ்வரன் மலரடி சார் நெஞ்சமே. ஞானபுரீஸ்வரர் தேவாரம் அந்த திருக்கோவிலூர் பக்கத்தில் தானே இருக்குது தபோவனம். அதனால் அந்த அந்தகாசுரனை அடர்த்த வீரட்டன் அவரை பற்றி அவரோட பெருமை வருது. அப்பேற்பட்ட அந்த அந்தகனை காய்ந்து இந்த புவனத்தோட கவலை தீர்த்த புண்ணியன் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு விசேஷம் என்ன? மெய்ப்பொருள் நாயனார் வழிபட்ட க்ஷேத்திரம் இல்லையா? பேர்பட்ட ஒரு மகானவர், கத்தியால் வெட்டினவனையும் சிவபக்தனா பார்த்த ஒரு மகான் இல்லையா? அவரோட க்ஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வளர்ப்பு தந்தையான நரசிங்கம் முனையரையர் வழிபட்ட க்ஷேத்திரம், மூவர் பாடின க்ஷேத்திரம். ஔவையார் அகவல் பாடினதும் அந்த பெரியான கணபதி கிட்ட தான். அங்கவை சங்கவிக்கு கல்யாணம் நடந்தது எல்லாம் அந்த இடத்துல பாரிவள்ளலோட பெண்கள். அப்பேற்பட்ட விசேஷமான திருக்கோவிலூர் க்ஷேத்திரத்தை காமிக்கிறார். தவலரும் புறங்கள் மூன்றும் தழல் நுதல் திருக்கண் சாத்தி பவமரு மூவர் அன்பில் பட்டவன் பதியை காண்மின். 3 அசுராள் 3 புறங்களாகிய கோட்டைகளை வச்சுட்டு இருந்தா, இந்த புறங்கள்ல இருக்கிற மட்டுக்கும் அழிவு ஏற்படாத வரம் வாங்கிண்டா, புறத்தை விட்டு நீங்காமல் இருந்தா, வெள்ளி தாமிரம் இரும்பு கோட்டைகள், அது கோட்டையாக அப்படியே பறக்கும், எங்கேயா போய் அப்படியே இறங்கிய ஊரெல்லாம் அழிக்கும். எல்லாரும் அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அவளை பரமேஸ்வரன் திரிபுர சம்ஹாரம் பண்ணினா சிரித்து புறமெரித்தார்னு அவருடைய லீலை உண்டு. தேவர்கள்லாம் நாங்கள்லாம் சகாயம் பண்ணுறோம், ரொம்ப பெரிய காரியம் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம்னா, சாமிக்கு யார் சப்போர்ட் வேணும்? சுவாமிக்கு நம்ம சகாயம் பண்ணிட முடியுமா? இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் ஒன்று வேண்டின்னு இருக்கேன், அது நடக்கிறதா பார்ப்போம், நடந்து கொடுத்தோன்னா உங்கள் சுவாமிக்கு நான் டொனேட் பண்ணுறேன்னு. சாமிக்கு நீங்கள் பண்ண முடியாது சார்னு. சாமிக்கு யூ கேன் ஒன்லி சப்மிட், யூ கேனாட் டொனேட், யூ கேன் ஆஃபர், அவ்வளோதான். பகவானே எனக்கு நீ கொடுத்ததுலேருந்து, நீ அள்ளி கொடுத்ததுலேருந்து நான் கிள்ளி கொடுக்குறேன், நீ கொடுக்கலாமே தவிர சாமிக்கு யார் டொனேட் பண்ணுறது? இல்லையா? மனுஷன் அகங்காரத்தினால அப்படி பேசுகிறான். தேவர்களாக சகாயம் பண்ணுறேன்னு வந்தால் வேண்டான்னு சுவாமி சொல்லலை. ஒருத்தர் ஒரு பார்ட் எடுத்துட்டா ஒரு ரத்தமாக உருவாகி இத்தனை பேர் சகாயம் பண்ணி சிவபெருமான் ஜெயிக்க போகிறார் நினச்சா, அட அசடுகளேன்னு ஒரு சிரிப்பு சிரித்தார். எரிஞ்சு எடுத்து போகிறோம், சிரித்து புறம் எரித்தார்னு சொல்லுவாள். அப்படி அகங்காரப்பட்ட 3 பேரை எரிச்சதும் இங்கே தான். அன்புக்கு உட்பட்டு 3 பேருக்கு கட்டுப்பட்டவரும் அவர் தாங்கிறார். அந்த 3 பேர் திரிபுர அசுரர்கள். இந்த 3 பேர் யார்? அப்பர், சம்பந்தர், சுந்தரனா. என்ன அழகு இல்லையா? அந்த ஒரு 3, இந்த ஒரு 3. தவலரும் புறங்கள் மூன்றும் தழல் நுதல் திருக்கண் சாத்தி, அது ஒரு சென்டென்ஸு. பவம் மறு மூவர் அன்பில் பட்டவன். அந்த 3 பேர் எரிச்சு விட்டார். இந்த 3 பேர் அன்புக்கு உட்பட்டார். யார்? தேவாரம் பாடிய மூவர். பதி ஜெய்கான்மின். இது என்ன? திருவதிகை வீரட்டார். அந்த இடத்த காட்டுற. அது அகஸ்தியரோட காலம்ங்கிறது எந்த காலமோன்னு சொன்னால் இந்த காலத்தையும் அவர் இருக்காருங்கிறது தான் விஷயம். இப்போ இந்த திருவிளையாடல் புராணத்தில் இந்த படலம் எப்படி வருதுன்னா, நாயன்மார்கள் காலத்துக்கெல்லாம் அப்புறம் மதுரையில் நடந்த லீலைகளுக்கெல்லாம் அப்புறமாக அகஸ்தியர் கூட்டின்னு வந்து காட்டுறாருன்னு அர்த்தம். அவர் இப்போவும் தானே இருக்கார், எங்கேயும் இல்லாமல் போயிட்டார் இல்லையா? ரிஷிகளுக்கு அழிவு கிடையாது, மரணம் கிடையாது. இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ஆதி குரு வசிஷ்டர். ராமருக்கு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவர். அத்தனை தலைமுறையாக ஒருத்தர் குருவாக இருக்க முடியுமோ? அப்படின்னா ரிஷிகள் இல்லையா? அப்ராக்கிருத்தமான தபோமய தனும்னு பேர், தவ வடிவமான சரீரம் உள்ளவா. அடுத்த க்ஷேத்திரம் காட்டுறார். சத்திய ஞான ஆனந்த தத்துவம் அசைவற்று ஆடும் நித்திய பரமானந்த நிறையருள் மன்றம் இது. எது என்னைக்கும் நிரந்தரமாக அழிவில்லாமல் சத்தியஸ்வரூபமாக இருக்கோ அந்த ஆனந்த வடிவம் அசைஞ்சு ஆடக்கூடிய
பரமானந்த நடனம் ஆடக்கூடிய திவ்ய க்ஷேத்திரம் இது சிதம்பரம் இல்லையா. சத்யஞானானந்த தத்துவம் அசைவற்று ஆடும் நித்திய பரமானந்த நிறையருள் மன்றம் இது. அசையாத பொருள் அசைஞ்சு ஆடுறது, அது அசைஞ்சு ஆடுறத பார்க்குறவ அசையாமல் நின்றுடுறா. அந்த சிதம்பர தரிசனத்தை பார்க்குறவா அவ அசைஞ்சின்னு இருக்கிற மனசு அசையாமல் நின்றுடுறது. அப்படி ஒரு ஆனந்த நடனம் ஆடுறார். முக்தி அங்கு உதித்தோர் எய்தும் பதி இது. அப்பா இது ஒரு க்ஷேத்திரம் காட்டுறேன். இந்த இடத்துல யார் பிறந்தாலோ அவளுக்கு இங்கே பிறந்த பெருமையினாலேயே மோட்சம் உண்டு. எது? திருவாரூர். ஆரூரில் பிறக்க முக்தி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஆரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, அண்ணாமலையை நினைக்க முக்தின்னு சொல்லுவார் இல்லையா. ரமண பகவான் புதுசாக ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, தர்ஷனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலேன்னு சொல்வார். அதே சம்ஸ்கிருதத்தில் அப்ரசதசி சிதம்பரம். சிதம்பரம் தரிசிக்கன்னா பஸ்ஸோ காரோ பிடிச்சி சிதம்பரம் போய்ட்டு ஒரு தெரிஞ்ச தீட்சிதர் மூலமாக சுவாமியை பார்த்துட்டு நிறைய விபூதி மாலைகள் எல்லாம் வாங்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ஏசி காரில் போய்ட்டு ஏசியில் வர்றது இல்லை. இங்கே வந்து நடராஜர் தரிசனம் பண்ணணுமா. சித் அம்பரம் இதுதான் தர்சனாத் அப்ரசதசி. ஹிருதயங்கிற ஹிருதய கமலம் இருக்கு இல்லையா, அதான் கமலாலயம். இதில் நான் ஆத்மஸ்வரூபம்தான்கிற எண்ணம் வந்து உணர்ந்து உதயமாகணுமா. அதுதான் ஜனநாத் கமலாலயே. காசிங்கிறது என்ன? பிரகாச பிரகாசிங்கிறதுல இருந்தால் காசின்னு உண்டாச்சான். ஜோதின்னு அர்த்தம். அந்த ஞான ஒளியில் ஆணவம் அழியற இடம் தான் காசி. அதனால காசியாந்து மரணான் முக்தி இல்லையா. காசியில் இறக்க முக்தினா காசியில் போய் மண்டையப்பட்டா முக்கியன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படி இல்லை. அந்த ஞான ஒளியில் ஆணவம் அழிஞ்சு போகிறது முக்தி. அப்புறம் ஸ்மரணாத் அருணாச்சலேன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையை நினைக்க முக்தின்னா ஒரு தடவை அண்ணாமலையை நினச்சிட்டா முக்தின்னு சொல்கிறோம், தப்பு கிடையாது. ரமண பகவான் சொல்கிறார், அண்ணாமலையை தவிர வேறு நினைப்பில்லாமல் போகிறது முக்திங்க. அதான் ஸ்மரணாத் அருணாச்சலே. நான் எல்லாத்தையும் குப்பசத்தையும் நினச்சிட்டு உன்னையும் நினைக்கிறேன் இல்லை, உன்னை தவிர எதையும் நினைக்காமல் போயிடுறேங்கிறது இல்லையா. ஆனால் அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். முக்தி அங்கு உதித்தோர் எய்தும் பதி இது. முதல் நூல் 4ம் பக்தியில் பூஜித்து ஏத்தும் பதி இதுவாகும் பார்மின். சத்துரு வேதங்களுமே எங்களை பாராயணம் பண்ணி இந்த வேதத்தில் இருக்கிற விஷயமாக பகவானை ஸ்துதி பண்ணுறா. ஆனால் நாங்கள் ஸ்துதி பண்ணணுமே அப்படின்னு நினச்சி வேதங்களே இறைவனை வழிபட்ட இடம் வேதாரண்யம்னு சொல்லக்கூடிய திருமறைக்காடு. அதனால முதல் நூலுங்கிறார். ஏன்னா உலகத்தில் முதல்ல உண்டானது எது? வேதம்தான். ஆதி அதுதானே. இன்னும் சரியாக சொல்லப்போனால் வேதத்திலேருந்து தான் உலகம் உண்டானது. ஏன்னா வேதத்தை படித்து பிரம்மா படைத்தார்னு சொல்லுவாங்கனால சிருஷ்டிக்கும் முன்னாடி வேதத்துக்கு ஆரம்பமே தெரியாது. அதனால் முதல் நூல் 4ம் பக்தியில் பூஜித்து ஏத்தும் பதி இதுவாகும் பார்மின் அப்படின்னு திருமறைக்காடை காட்டுறார். அடுத்த க்ஷேத்திரத்தை சொல்றார். பிரமன் மால் முதலாம் தேவர் பிரளயத்து இரவா வண்ணம் பரமனார் தோணியற்றும் பன்னிரு நாமம் பெற்ற புறம் இது. சமஸ்த லோகங்களுமே மகா பிரளயத்தில் இல்லாமல் போயிடுங்கிற தருவாயில் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தானே ஒரு தோணியாக இருந்து முழுகாமல் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எல்லாம் தோணிபுரம்னு ஒரு பேர். மொத்தம் 12 நாமம் இருக்கான். ஷண்பை, சீர்காழி, நிறைய பேர் இருக்கு அதுக்கு. அப்படி அந்த திருத்தோணிபுரம்ங்கிற பிரம்மபுரீஸ்வர் இருக்கக்கூடிய சீர்காழின்னு காட்ட. சீர்காழினாலும் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஞானசம்பந்தமூர்த்தி தான் ஞாபகம் வரும் இல்லையா. நம்ம ஏதோ ஒரு ஊரில் பிறக்கிறோங்கிறது சம்பவம் நடக்கிறது. அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கிறாப்பில் வாழ்ந்துட்டா அது சரித்திரம் இல்லையா. வசத்தி இல்லையா. இந்த ஊர் இப்போ இந்த பெரியவர் பிறந்த ஊருப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லையா.
கடலூர் கிட்டக்க திருப்பாதிரிப்புலியூர்னு ஸ்டேஷனை பார்த்தாலே அப்பர் சாமிகள் ஞாபகம் வருது. சீர்காழின்னு பார்த்தா சம்பந்தமூர்த்தி ஞாபகம் வருது இல்லையா? திருவண்ணாமலைன்னா ரமண பகவான் சேஷாத்ரி சுவாமி ஞாபகம் வருது. விழுப்புரம்னு பார்த்தா பெரியவா ஞாபகம் வருது. திருக்கோவிலூர் பஸ்ஸை பார்த்தாலே நான் நின்று கும்பிட்டுடுவேன், கையெடுத்து ஞானானந்தான்னு கும்பிட்டுடுவேன். அப்படி க்ஷேத்திரத்தோட பெருமையை இன்னும் பெருமையாக பண்ணுறது மகான்கள் இல்லையா? மண்ணுக்கு மகிமை தந்த மகான்கள்னு அவளுக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த சீர்காழியை காட்டுறார். ஜடாயு சம்பாதிகள் பெரும் பூஜை செய்ய வரமளித்து இருள் நோய் தீர்க்கும் மருந்து உரைப்பதி இது ஆகும். ஜடாயு சம்பாதி 2 பேரும் நல்லா பறக்கக்கூடிய, எவ்வளோ அவசரத்துக்கு வேணால் பறக்கக்கூடிய தெய்வ வரம் பெற்ற கழுகுகள் இல்லையா? அவளுக்கு பொழுது போலன்னு என்ன பண்ணுவானா, கோவில் கோவிலாக போய் சாமியை பார்ப்பாளாம். ராமகிருஷ்ண சொல்லுவார், கழுகு எவ்வளோ அவசரத்தில் பறந்தாலும் கீழே பூமியில் எங்கே பணம் இருக்குதுன்னு பார்க்கும். நிறைய படிச்சுட்டு வசந்து போயிட்டோம் நினைக்கப்படாது. புத்தி அல்பமாக எடுத்துனா நீ அந்த கழுகுக்கு சமம், பணந்தண்ணி கழுகுக்கு சமம்பர். ஆனால் கழுகு பிறவி எடுத்து ராமகங்கிரி பண்ணினவா ஜடாயு சம்பாதி இல்லையா? லேசுப்பட்டவாளா? அவா பூஜை பண்ணின இடம். அது மட்டும் இல்லை, இங்கே வர்றவாளுடைய சரீர வியாதியை தீர்த்து, அஜ்ஞான நோயை தீர்த்து, அவளுக்கு மருந்து கொடுக்கிறவர் இல்லை இந்த டாக்டர், அவரே மருந்தாக இருக்கிற டாக்டர். யாரு? வைத்தீஸ்வரன். மருந்து உரை பற்றியான். அம்பாளுக்கு தமிழில் தையல் நாயகின்னு சொல்லுவா, சம்ஸ்கிருதத்தில் தைலாம்பான்னு சொல்லுவா. இவர் வைத்தியநாதர், அவர் தைலம். அதனால் அதுக்கு என்ன, ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயு வேத ஷடான நாதித்த குஜார்ச்சிதாய ஸ்ரீ நீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாயான்னு வைத்தியநாத அஷ்டகம். அங்கே கருடன் சம்பாதி பூஜை பண்ணா, அவள்லாம் பட்சிகள், அதனால் புல். ரிக்வேதம் பூஜை பண்ணித்து இருக்கு. முருகப்பெருமான் பூஜை பண்ணார், முருகவேள். அப்புறம் ஊர்ந்து போகக்கூடிய சூரிய பகவான். புல் இருக்கு வேள் ஊர், அதான் புல்லிருக்கு வேளூர். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, புல்லிருக்கு வேளூர்னு பேர் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 4 பேரும் பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்தலத்தை காட்டுறார். மேற்கொண்டு ஸ்தல தரிசனங்கள் அவர் பண்ணி வைக்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ்.